வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் இட்லி மாவு போண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. 2 கப்பு இட்லி அரிசி, நம்ம நார்மல் இட்லி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு இட்லி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்துக்கணும். 2 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து கலந்துக்கணும். தேவையான அளவு உப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. 1 கப்புங்கிறது 200 கிராமுங்க. என்கிட்ட கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன், இல்லைனா 200 கிராம் அது மாதிரி. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன், 2 கப் எடுத்தனால 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். பெரிய வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, காரத்துக்கு சேர்த்துருக்குறேங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக மாவில் பெருங்காயம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இன்றைக்கி நான் சேர்க்கலை பெருங்காயம். அது எல்லாத்தையும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ வாங்க நம்ம போண்டா செஞ்சிடலாம். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. அதாவது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி எடுத்து அங்கேருந்து உருட்டி உருட்டி எண்ணெயில் நம்ம போட்டு எடுக்கணுங்க. இப்போ போட்டுட்டு பார்க்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காயிற வரைக்கும் அடுப்பை ஃபுல்லில் வச்சுக்கோங்க. காஞ்சோடனே ஃபுல் சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா மீடியமாக வச்சுட்டு போண்டா போடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெசிபிக்கு இது நிமிஷமாக போட்டுடலாம். ஈஸியான ரெசிபிங்க இது, சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த இட்லி மாவு போண்டா. இப்போ சூப்பரான 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா செம சாஃப்டாக பஞ்சாகவும் இருக்குங்க. இந்த பாருங்கள், சூப்பராக இப்போ இட்லி மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு வீடியோவில் இதே மாதிரி சந்திக்கலாம், ஒரு சிம்பிளான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.